இல்லை இப்போ அமெரிக்கன்ஸ் தான் வந்து அதிக அளவுக்கு எமிஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதை தாண்டி வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருக்கும் பொழுது இப்போ அதையும் வந்து அவங்களோட இந்த ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ண வேண்டிய நிலைமையில அவங்க தள்ளப்படுவாங்க இல்லையா? அவங்களுடைய பொருளாதாரமும் இதனால பாதிக்கப்படும் இல்ல இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா? இல்ல அது அதனாலதான் திருப்பி அவங்க ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கால 2 விதமான பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிரீன் கேபிட்டலிசம் பேசக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் எமர்ஜ் ஆயிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து நாம வந்து இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டங்ஸ்டன்லாம் அறிவிச்சிருக்கோம்ல, அது இல்லாமல் இந்தியாவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இது எங்கிறது அறிவிச்சாங்கன்னா 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியே வந்துடணும், இனிமேல் ஆயில் கேஸ் கோல் இது சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடையாது, இனிமேல் ரினியூவபிள் எனர்ஜி தான். அப்போ லித்தியம் இந்த மாதிரி டங்ஸ்டன் 300 விதமான கனிமங்கள் அவங்க சொன்னாங்க. இந்த கனிமங்கள் எங்கே இருக்குது, அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார முதலீடுகள், அதற்கான முன்னெடுப்புகள் அறிவியல் வளர்த்தெடுக்கலான்னு அமெரிக்கா ஒரு பாலிசி வச்சாங்க. இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதற்கு இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு 30 கனிமங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதில் ஒன்று தான் டங்ஸ்டன். அதுதான் ஏலத்துக்கு இது பார்க்குறோம். அப்போ அந்த எக்கனாமிக் பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. இவங்களும் முதலாளித்துவ அரசியல் தான் பேசுகிறாங்க இவங்களுமே. ஆனால் என்னென்னா ஃபாசில்லேருந்து வெளியே வந்துடுவோம், அதுக்கு பதிலாக ரினியூவல் நோக்கி போவோம், அதுக்கான கனிமங்கள் இருக்குது, அதை நம்ம சந்தைப்படுத்துவதுக்காக பார்ப்போம். ஆனால் இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க பழைய இல்லை ஃபாசில் ஃபியூயல் தான், பூமி சூடாகவில்லை, மனிதர்களால் சூடுபடுத்தி விட முடியாது, இந்த சயின்ஸே ரொம்ப தப்பு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஆண்டாண்டு காலத்துக்கு அதெல்லாம் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, அது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான், அதனால் நம்ம நிலக்கரி நம்ம சொந்த போகுது, நம்ம உரிமை இருக்குது, அதை நம்ம எரிப்போம். இப்போ இது 2 பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு அமெரிக்காவுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கு. அப்போ